Hi children, 8th standard science 8th lessonல calorimetry அப்படிங்கிற டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, before that I'm going to share one small story related confidence. தன்னம்பிக்கை அப்படிங்கிற தலைப்புல ஒரு சின்ன கதை நம்ம பார்க்கலாம். ஆம், அந்த நாள்லலாம் வந்துட்டு யூஸ்வலா இந்த போர் வீரர்கள் அப்படின்னு சொல்றது நம்ம பாதுகாப்புக்காக இருக்கிறதெல்லாம் என்ன இருக்கும், குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இப்ப நம்ம எப்படி நம்ம மிலிட்டரி சர்வீஸ் யூஸ் பண்றோம் அது மாதிரி அந்த நாள்ல இந்த மாதிரி நிறைய யானைகள்லாம் வளர்த்து அந்த யானைகள் வந்து போர், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடக்கக்கூடிய சண்டையில போருக்காக ஈடுபட்டு அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம போருக்காக எப்படி இப்போ வந்துட்டு நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்றோம், கன் எல்லாம் யூஸ் பண்றோம்ல, அது மாதிரி யானைகள் அப்படிங்கிறது போரிடும். அப்போ அந்த ஒரு நாட்டினுடைய ராஜா நிறைய யானைகளை வளர்த்துட்டு இருந்தாரு. அதுல ஒவ்வொரு யானைகள் ஒவ்வொரு விதமா ரொம்ப டேலண்டடா இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் அல்லது வேற ஏதாவது டெஸ்ட் இல்ல ஒரு சிஓ இன்ஸ்பெக்ஷன் திடீர்னு வராங்கன்னு சொன்னா கண்டிப்பா நிச்சயமா ஒவ்வொரு வகுப்புலயும் ஒரு 5-6 ஸ்டூடெண்ட் எப்பயுமே டேலண்டடா இருப்பாங்க. இவங்க இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் கிடையாது. வீட்ல ஏதாவது ஒரு ஒர்க் அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லுவோம், 2-3 குழந்தைகள் இருந்தா இவங்க ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்லிட்டா போதும், எல்லா வேலைகளையுமே இந்த குழந்தை ரொம்ப டேலண்டா செஞ்சிருவாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அது போலதான் அந்த நாட்டுல ஒரு யானை இருந்தது. அந்த யானையாகப்பட்டது ரொம்ப டேலண்டடா இருக்கும், எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அதே மாதிரி எப்படி போரிட்டா நமக்கு டிப்ளமேட்டிக்கா நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம எந்த மாதிரி தாக்குதல் நம்ம வந்து மேற்கொண்டால் நமக்கு வெற்றி கிடைக்குங்கிற மாதிரி ரொம்ப அழகா விவேகமா யோசிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள யானை அப்படிங்கிறது. ராஜாக்குமே அந்த யானை இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது, அழகா அதுவே லீட் பண்ணும், நல்லா என்ன பண்ணும், இந்த ஒவ்வொரு இடத்துலயும் எனக்கு வந்துட்டு பாதுகாவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த யானைய ரொம்ப அழகா கவனிச்சுப்பாங்க. எல்லாவற்றிற்குமே ஒரு குறிப்பிட்ட காலம்னு இருக்கு இல்லையா, லைஃப் பீரியட்னு. அந்த யானைக்கு வந்துட்டு இதே மாதிரி வயசாயிடுச்சு. ரொம்ப வயசானதுக்கு அப்புறமும் கண்டிப்பா அதே மாதிரி அவங்களால எனர்ஜெட்டிக்கா வேலை பார்க்க முடியுமா? கொஞ்சம் கஷ்டம். இப்போ நம்ம வந்துட்டு 20 இயர்ஸ்ல ஒர்க் பண்றத 40 இயர்ஸ்ல ஒர்க் பண்ண முடியாது. 40 இயர்ஸ், 60 இயர்ஸ் இந்த மாதிரி ஏஜ் இன்க்ரீஸ் ஆக நமக்கு பாடியினுடைய கெப்பாசிட்டிங்கிறது குறைஞ்சிரும், உடல் நமக்கு தளர்வாயிடும் இல்லையா. அப்போ அது போலவே அந்த யானை ரொம்ப வயதானதுக்கு அப்புறம் போருக்காக அனுப்பல. அவரு என்ன பண்ணாரு, சாதாரணமா அத வந்துட்டு சும்மா பாதுகாப்பா வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ யானை அப்படின்னு சொன்னா உணவு தேட செல்லும், தண்ணி குடிக்க அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கும் இல்லையா. ஒரு நாள் அந்த மாதிரி தண்ணி குடிக்க போகும் பொழுது நீர்நிலைகள் என்ன ஆச்சு, ஒரு நாள் போல இருக்காது இல்லையா. கொஞ்சம் வறண்டதும் அல்லது தண்ணி இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், அந்த ஏரியா பாக்குறதுக்கு ரொம்ப தண்ணி மாதிரி சேர் நிறைந்ததாக இருக்கும் இல்லையா. இப்போ மழை ரொம்ப பெஞ்சாலுமே தர செம்மண் பூமியா இருந்ததுன்னா நம்மளே கால் வச்சு நடக்க முடியாது இல்லையா. அது போல இந்த யானையாகப்பட்டது அந்த நீர்நிலையில அப்படியே பாதி உடலுக்கு மேல ஃபுல்லா முழுகிட்டே இருக்கு. எல்லாரையும் அது வந்துட்டு அதுவே ரெஸ்கியூ பண்ணிக்க ட்ரை பண்ணுச்சு. ஆனா அத தன்னால என்ன பண்ண முடியல, ரெஸ்கியூவே பண்ணிக்க முடியல. வெளியில மீண்டு அந்த சகதியிலிருந்து வெளியில வரவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டது. கஷ்டப்படும் போது ஒரு குழந்தை டக்குன்னு, குழந்தையோ இல்ல நம்மளே ஏதோ ஒரு இடத்துல அடிபட்டுட்டோம்னு சொன்னா அந்த வலி தாங்காம கத்துறோம்னா ஏதோ ஒரு ஆபத்து அப்படிங்கறத கண்டிப்பா அடுத்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, உணர்ந்துப்பாங்க. அது போல இந்த யானையினுடைய அலறல் சத்தம் கேக்குது, அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து பாக்குறாங்க. மற்றவங்க எல்லாரும் அந்த யானைய அந்த சகதியிலிருந்து, ஒரு மனுஷங்க உள்ள சேத்துல சிக்கிட்டாலே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது அடுத்தவங்க போக போக அடுத்தவங்களையும் சேர்த்தி அந்த நீராகப்பட்டது அந்த நீரும் மணலும் சேர்ந்து உள்வாங்கும். அந்த மாதிரியான ஒரு ரிஸ்க் அந்த பிளேஸ்ல இருக்கு.
இப்போ எல்லாரும் காப்பாத்தி பார்த்தாங்க. ஒரு சின்ன விலங்கா இருந்தா ஈஸியா லிஃப்ட் பண்ணிடலாம். யானைங்கிறது என்ன வயதானாலும் அதனுடைய உடல் எடை மாறாது இல்லையா? அப்போ வெயிட் கண்டிப்பா அவங்களால தூக்க முடியல. எவ்வளவோ போராடி பார்க்கறாங்க. அந்த இடத்துல அந்த யானைய தூக்கவே முடியல. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிலைமை வந்துருச்சு. அந்த சைடு என்ன பண்றாங்க? ஒரு செயிண்ட் முனிவராகப்பட்டவர் போறாரு. போகும்பொழுது அந்த இடத்த கிராஸ் பண்றாங்க. என்ன எல்லாரும் ரொம்ப கூட்டமா இருக்கு. ராஜாக்கள் அரண்மனையில இருந்து எல்லாரும் ஏன் இங்க வந்திருக்காங்க? காட்டுக்குன்னு வந்து எட்டி பார்க்கறாங்க. அங்க பார்க்கும்பொழுது அந்த யானையாகப்பட்டது அந்த நீர்நிலையில அப்படியே ஃபுல்லா முழுகிட்டு இருக்கிறத பார்க்கறாங்க. என்ன ஆச்சுன்னதும் இந்த மாரி அந்த தண்ணி ரெகுலரா அவங்க அங்க உணவு தேடி தண்ணி குடிக்க வந்துட்டாங்க. உள்ள இந்த மாதிரி சிக்கிக்கிட்டாங்க. அவங்க யாராலயுமே என்ன பண்ண முடியல, காப்பாத்த முடியல. அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே அந்த முனிவராகப்பட்டவர் ஒரு 2 நிமிஷம் யோசனை பண்றாரு. ஒரு பிரச்சனையை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்னு சொன்னா, நம்மளுடைய கெப்பாசிட்டிய மட்டும் வச்சு எப்பயுமே யோசிக்க கூடாது. அந்த பாதிக்கப்பட்டவர்களினுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும்? அவங்களுடைய சிச்சுவேஷன் என்ன? அவங்களுடைய திறமை என்னங்கிறத யோசிச்சு அவங்கள ரெஸ்கியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரே நிமிஷம் உடனடியாக போர் முரசு அறிவியுங்கள். நீங்க கண்டிப்பா இப்போ வந்துட்டு போர் முரசுன்னு சொன்னா போருக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். ட்ரம் சவுண்ட் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? சினிமால போருக்கு தயாராகுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த சவுண்ட் கேட்டதுமே எல்லா இடத்துல இருந்துமே அந்த மெயின் கோட்டைக்கு எல்லாரும் அந்த போரிடக்கூடிய இடத்துக்கு போர்க்களத்துக்கு வந்துருவாங்க. அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களும். அது போல போர் முரசு அறிவிங்க. போர் அறிவிச்சதும் நம்ம வெயிட் பண்ணுவோன்றாங்க. ஏன் இவர் இப்படி சொல்றாருன்னதும், நீங்க உடனடியாக செய்யுங்க. இது யோசிக்கிற விஷயம் இல்ல. அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன்றாரு. அந்த இடத்துல கரெக்டா அந்த போர் முரசு சவுண்ட் கேக்குது. ஓகே. அந்த சவுண்ட் ஒலிச்ச ஒரு 5வது நிமிடமே யானையாகப்பட்டது தன்னைத்தானே அது வரைக்குமே நம்ம மத்தவங்க யாரும் காப்பாத்துவாங்கங்கிற மாதிரி இவ்வளவோ மத்தவங்க எல்லாம் காப்பாத்துறாங்க, எழுப்ப முடியல. ஆனா இந்த யானையாகப்பட்டது போர் முரசு சவுண்ட் கேட்டதும் உடனடியாக என்ன பண்ணுச்சு? அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சேத்துல இருந்து தன்னை விடுவிச்சு ஒரு 10 நிமிஷத்துல அவங்களே வெளியில எழுந்து நடந்து வந்துட்டாங்க. சோ இதுல இருந்து என்ன நமக்கு தெரியுது அப்படின்னு கேட்டா, ஏன் அப்படின்னா இத்தனை ஆண்டு காலம் அந்த ஒலியை கேட்டு தன்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த நாடி நரம்பு எல்லாம் என்னது, அந்த போருக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டு போயிட்டு போராடின ஒரு ஜீவன் அது இல்லையா? அதனால இப்பயும் அந்த முரசு சவுண்ட் கேட்டதுமே அந்த யானையாகப்பட்டது ஓகே போர் முரசு நம்ம போகணும், போருக்கு நம்ம போராடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தயாராகி வெளியில வராங்க. சரிங்களா? இது போலதான் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளயுமே நமக்கு வந்து என்னது அந்த வயது அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன ஆகும். ஆனா நம்மளையும் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த டயத்துல உற்சாகத்தை நம்ம மனசுல வச்சுட்டோம்னா வயது ஒரு காரணமே கிடையாது. அதுதான் நமக்கு வந்து இந்த சின்ன ஸ்டோரியில இருந்து நமக்கு தெரியுது. உடலினுடைய பலம் நமக்கு அது குறையுது குறையல. ஆனா நமக்கு அந்த எனர்ஜி மனசுல இருந்ததுன்னா நிச்சயமாக நம்மளால வேலை செய்ய முடியும். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களே ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா மூத்தவர்கள் ஒரு நார்மலான டேஸ்ல ரொம்ப அவங்களால எந்த ஒரு இதுவுமே எதுவும் செய்ய முடியாதும்பாங்க. ஆனா வீட்டுல ஏதோ ஒரு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபங்க்ஷன் அவங்களுடைய சந்ததியினருக்கு அப்படின்லாம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் கேட்கும்போது எனர்ஜெட்டிக்கா அழகா எழுந்து எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. பாட்டி பாரு இன்னைக்கு எப்படி வேக வேகமா எல்லாம் வேலை செய்யறாங்க. தாத்தா பாரு அவரே எல்லாரும் தான் வேலையை செஞ்சுக்கிறாங்க. கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். சரி. மனதில் உற்சாகம் இருந்தால் நமக்கு தன்னம்பிக்கை தானாக வரும். நம்மால் எதுவுமே சாதிக்க முடியும். அதுதான் ஓகேங்களா? சோ அப்ப நம்ம மனசை எப்படி வச்சுக்கணும்? எந்த ஒரு கவலை வந்தாலுமே கொஞ்ச நேரம் அதுக்கு உண்டான சொல்யூஷனை நம்ம தேடிட்டு ஹாப்பியா எனர்ஜெட்டிக்கா உற்சாகமா இருந்தோம் அப்படின்னு சொன்னா எல்லா விஷயங்களுமே நமக்கு எளிதாக முடிஞ்சிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஹீட் லெசன்ல கலோரிமெட்ரி அப்படிங்கிற
டாபிக் தான். சரிங்களா? கலோரிமெட்ரி அப்படின்னா என்ன? ஸோ நம்ம இது வரைக்கும் இந்த லாஸ்ட் ஒரு 2 to 3 கிளாஸஸ் ஹீட் அப்படிங்கிறதுல நம்ம என்னென்ன பார்த்தோம்? கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன், இந்த மாதிரி அதனுடைய எனர்ஜி ரிலேட்டட் கான்செப்ட் எல்லாத்தையுமே பார்த்தோம். ஆற்றல் சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸையும் நம்ம என்ன பண்ணினோம் அதுல இந்த லெசன்ல இது வரைக்கும் பார்த்தோம். ஸோ அதுல என்னென்னலாம் நடந்தது நமக்கு? பிசிக்கல் அண்ட் தென் கெமிக்கல் சேஞ்சஸ், இயற்பியல் மாற்றங்கள். ஸோ எல்லா மாற்றங்களுமே நமக்கு என்ன ஆச்சு? மாறுச்சு. எதெல்லாம் மாறிது? சாலிட்ல இருந்து லிக்விடா மாறுச்சு, லிக்விட்ல இருந்து கேஸா மாறிது. இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் நமக்கு மாற்றம் என்பது இருந்துட்டே இருந்தது. ஒரு பொருளாகப்பட்டது திட நிலையிலிருந்து நீர்ம நிலைக்கு, நீர்ம நிலையிலிருந்து வாயு நிலைக்கு. ஸோ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கும் போது பல வகையிலுமே நம்ம சேஞ்சஸ் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். ஓகே, ஸோ அப்ப சேஞ்சஸ் அப்படின்னு சொன்னா பிசிக்கல் அப்படிங்கிற சேஞ்சஸ் நம்ம நிறைய அதுல பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு எனர்ஜி, அந்த ஹீட் எனர்ஜினால நமக்கு பிசிக்கல் சேஞ்சஸ் நிறைய நடந்தது அப்படிங்கிறத நம்ம அதுல பார்த்தோம். பிசிக்கல் சேஞ்சஸ் நடக்கும் பொழுது சைமல்டேனியஸா அதுல கெமிக்கல் சேஞ்சஸும் நடக்கும். பேப்பரை நம்ம வந்துட்டு ஃபோல்ட் பண்றோம் அப்படின்னா ரீஃபோல்ட் பண்ணலாம் இல்லையா? இதுவே பேப்பரை நமக்கு பேர்ன் பண்ணினோம்னு சொன்னா ஆஷா மாறும். வுட்டை பேர்ன் பண்ணினோம்னு சொன்னா ஆஷா மாறும். அப்போ அது என்ன சேஞ்சஸ்? கெமிக்கல் சேஞ்சஸ். இயற்பியல் மாற்றங்கள்ல நமக்கு எந்த ஒரு வேற எந்த சேஞ்சஸும் நம்ம பார்க்க முடியாது. ஆனா வேதியியல் மாற்றத்திற்கு கண்டிப்பாக என்ன தேவை? எனர்ஜி தேவை. ஒரு ஆற்றல் என்பது நமக்கு உருவாகும். அந்த இடத்துல அது செயல்படுறதுக்கு நமக்கு வேணும் இல்லையா? சோ அந்த ஹீட் எனர்ஜிய நம்ம என்ன பண்ணணும்? மெஷர் பண்ணணும். எல்லா இடத்துலயுமே எனர்ஜி அப்படின்னு சொல்லும் பொழுது அதை அளவிட வேண்டும் இல்லையா? அப்போ மெஷர் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த மெஷரிங்க்கு நம்ம என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு அலகு நம்ம பயன்படுத்தணும். அதே போல அதற்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நம்ம யூஸ் பண்ணணும். டெக்னிக்கும் இருக்கணும், இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்கணும் இல்லையா? So that is technique used to measure the amount of heat involved in a physical or a chemical process is known as calorimetry. So calorimetry அப்படின்னா என்ன? இந்த இடத்துல நம்ம அந்த அந்த சேஞ்சஸ், வெப்பநிலை மாறுபாடு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அப்ப பொருள்ல நடைபெறக்கூடிய இயற்பியல் அல்லது வேதியியல் மாற்றங்கள்ல இருக்கக்கூடிய வெப்ப ஆற்றலை அளவிடுவதற்கு நாம் பயன்படுத்துவதுதான் வெப்ப அளவியல், கலோரிமெட்ரி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ அந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எவ்வளோ நமக்கு இன்வால்வ் ஆகுது அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும்? மெஷர் பண்ணணும். அந்த டீடைல்ஸ் தான் கலோரிமெட்ரி. சோ அந்த வெப்பநிலை மாறுபாடு அப்படின்னு சொன்னா நமக்கு என்னது? டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எதை வச்சு மெஷர் பண்ணுவோம்? டெம்பரேச்சர் அப்படின்னு சொன்னா ஹாட்டா இருக்கிறதா, கூலா இருக்கிறதாப்பா? ஹாட் ஆர் கோல்டு. வெப்பநிலை அப்படிங்கிறது நம்ம எதை வச்சு சொல்றோம்? வெப்பநிலைங்கிறது சூடா இருக்கக்கூடியதா அல்லது கோல்டா இருக்கக்கூடியதா? ரெண்டுமே தான் இல்லையா? வெப்பநிலை நமக்கு ஒரு சர்டன் லெவலுக்கு மேல இருந்தா அத ஹை டெம்பரேச்சர் சொல்லுவோம், அல்லது குறைவாக இருந்தால் குளிர்ந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சோ அதுல நமக்கு வந்துட்டு எந்த ஒரு பொருள் ஹாட்டா இருக்கா கோல்டா இருக்கான்னு மெஷர் பண்றதுதான் இந்த வெப்பநிலை அப்படின்னு சொல்றோம். இதற்கு 3 வகையான ஒரு அளவீடுகள் அப்படிங்கறத நம்ம பயன்படுத்துறோம். யூஸ்வலா நம்ம எதெல்லாம் சொல்லுவோம்னா செல்சியஸ். செல்சியஸ் அப்படிங்கிறது ஒரு அளவீடு. அண்ட் தென் ஃபாரன்ஹீட். ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறது இன்னொரு வகையான ஒரு இது. ஒவ்வொன்றுக்கும் நிறைய வகையான யூனிட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் செல்சியஸ், அனதர் ஒன் இஸ் ஃபாரன்ஹீட் அண்ட் நெக்ஸ்ட் கெல்வின். மோஸ்டா நம்ம பயன்படுத்துறது எதுன்னு பாத்தீங்கன்னா கெல்வின் அப்படிங்கிற ஸ்கேல் தான். ஓகே, சோ செல்சியஸ் ஸ்கேல், ஃபாரன்ஹீட் ஸ்கேல்,
கெல்வின் ஸ்கேல். இந்த மூணும் தான் நம்ம டெம்பரேச்சரை மெஷர் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அளவீடுகள் ஸ்கேல். அதுல நம்ம மோஸ்டா யூஸ் பண்றது கெல்வின் ஸ்கேல் தான். ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது யூனிட் ஆஃப் ஹீட். இப்போ ஒவ்வொன்றிலுமே ஸ்கேல் பார்த்தோம். அதே போல இதுல வெப்பநிலை அப்படின்னு சொல்லும் பொழுது வெப்பத்தினுடைய அலகு என்ன? வெப்பத்திற்குன்னு ஒரு அழகு இருக்கும் இல்லைங்களா? இப்போ எல்லா விஷயம் இல்ல, அத நம்ம ஒரு டெஃபினட் எழுதணும், மென்ஷன் பண்ணணுங்கிறது முக்கியமானது இல்லையா? சோ அப்ப ஹீட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ஒரு ஜூல் அப்படிங்கிறது தான். சோ ஜூல் அப்படிங்கிற அந்த யூனிட் தான் நம்ம எதற்கு ஹீட் ஹீட் ஆஃப் எனர்ஜி, எனர்ஜிக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது எஸ்ஐ யூனிட்ட ஜூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, சோ இந்த ஜூல்ங்கிறது நமக்கு ஹீட். இன்னொன்னு நம்ம வந்து ஹீட்டையும் நம்ம என்ன பண்றோம், ஜூல். அதுல நமக்கு சிம்பல் அப்படின்னு பார்த்தா ஜே அப்படின்னு சொல்லுவோம். ஜூல் அப்படிங்கறதனுடைய சிம்பல் என்னது, ஜே. சோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹீட் அப்படிங்கறத எதால நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா கலோரி. நம்ம ஜேங்கிற லெட்டர் ஜூல எக்ஸ்பிரஸ் பண்ணோம். வெப்பத்தை பொதுவாக நாம் எதை சொல்லுவோம், எந்த யூனிட் சொல்லி நம்ம சொல்லுவோம்னா கலோரி அப்படிங்கிற யூனிட்டை பயன்படுத்தி தான் வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுல ஃபுல்லும் மெஷர் பண்றோம். அப்ப ஒரு கலோரி அப்படின்னா என்னப்பா? 1 calorie is the amount of heat energy required the temperature of 1 gram of water. சோ யூஸ்வலா நம்ம எல்லா இடத்துலயும் அந்த ஓரலகு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப நமக்கு 1 கிராம் நிறையுள்ள தண்ணிய நம்ம 1 டிகிரி சென்டிகிரேட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு தேவையான வெப்ப ஆற்றலினுடைய அளவு தான் நம்ம என்ன சொல்றோம், கலோரி அப்படின்னு சொல்லுவோம். சோ டிஃபைன் கலோரி அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினா இருக்கும், சரிங்களா? சோ கலோரி வரையறு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? கலோரிங்கிறது என்னன்னு கேட்டா அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிங்கிறது என்னது, எவ்வளவு வெப்ப ஆற்றல் நமக்கு தேவைப்படுது. சோ எப்போ எந்த இடத்துல எவ்வளவு தேவைப்படுது, ரெக்வயர்ட் டு raise the temperature வெப்பநிலை of 1 gram of water through 1 degree centigrade. So 1 degree centigrade 1 gram ஆஃப் வாட்டரை 1 டிகிரி நமக்கு இன்க்ரீஸ் பண்றதுக்கு தேவையான வெப்பத்தினுடைய அளவு கலோரி. கலோரி அப்படிங்கிறத நம்ம இப்படிதான் வரையறுக்கணும், சரிங்களா? சோ கலோரி அப்படின்னா என்னன்னா நமக்கு 1 கிராம் தண்ணிய நம்ம என்ன பண்றோம், 1 டிகிரி சென்டிகிரேட் உயர்த்துவதற்கு தேவையான வெப்ப ஆற்றலினுடைய அளவு. இதுல கலோரி ஜூல் அது ரெண்டுக்கு உண்டான ஒரு தொடர்பு. ஒரு கலோரி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா 4.189 4.189 அப்படிங்கிறது என்னது, ஒரு கலோரியினுடைய மதிப்பு. ஒரு கலோரி அப்படிங்கறதுடைய வேல்யூ 4.189 ஜூல். ஓகே, சோ இப்போ ஜென்ரலா நம்ம ஹீட் எனர்ஜிய என்ன பண்றோம், அதை நம்ம வந்துட்டு வெப்பத்தை ஏற்கும் போதோ அல்லது இழக்கும் பொழுதோ அதுல ரைஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கறத வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், மெஷர் பண்றோம். அப்ப அது எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் அது இன்க்ரீஸ் ஆகும், எதை பொறுத்து அதனுடைய மாற்றம் வரும். சோ அந்த ஒரு மெட்டீரியலினுடைய ஹீட் எனர்ஜியை கெயின் ஆர் லாஸ் அந்த சப்ஸ்டன்ஸ் டிட்டர்மைன் பண்றது 3 ஃபேக்டர். அது என்னென்ன ஃபேக்டர் அப்படின்னு கேட்டா மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்,
மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். அந்த சப்ஸ்டன்ஸினுடைய நிறைன்னு சொல்லுவோம் இல்லையா? தட் இஸ் மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அண்ட் தென் செகண்ட் ஒன், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், வெப்பநிலை மாறுபாடு. அந்த வெப்பநிலை மாறுபாடு அப்படிங்கிறது அது டிசைட் பண்ணும். நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல், அந்த பொருளினுடைய தன்மை அது எவ்வாறு இருக்கும். இந்த மூன்று விஷயங்களுமே நமக்கு எதை டிட்டர்மைன் பண்ணுது? அந்த மெட்டீரியலினுடைய ஹீட், எனர்ஜி, லாஸ் ஆர் கெயின் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு என்னது நமக்கு இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ். ஓகே, ஹீட், லாஸ் ஆர் கெயின், லூஸ் பண்ணுதா அல்லது கெயின் பண்ணுதான்னு டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொன்னா அந்த பொருளினுடைய நிறை, பொருளில் ஏற்படக்கூடிய வெப்பநிலை மாற்றம், பொருளினுடைய தன்மை. சோ இந்த மூன்றும் தான் நமக்கு இதுல மாற்றத்தை சொல்லக்கூடியது. சோ ஒவ்வொரு பொருளுமே ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை ரீச் ஆகணும் அப்படின்னு சொன்னா என்ன தேவை நமக்கு? ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது தேவை. ஹீட் எனர்ஜி இருந்தாதான் என்ன ஆகும்? அந்த இடத்துல நமக்கு மாற்றம் என்பதே வரும். வெப்ப ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை அடைவதற்கு என்ன ஆகும்? அதற்கு வெப்ப ஆற்றல் நமக்கு தேவைப்படும். அப்ப இதை என்ன சொல்றோம்? அந்த வெப்பத்தை அந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறது? கெயின் பண்ணிக்கிறது, அப்சர்வ் பண்ணிக்குது இல்லையா? சோ அந்த அப்சர்விங் கெப்பாசிட்டி அப்படிங்கறது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹீட் கெப்பாசிட்டி. சோ ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வெப்ப ஏற்பு திறன். வெப்ப ஏற்பு திறன் என்பது என்னது? ஒரு பொருள் நம்ம தண்ணிய ஹீட் பண்றோம் அல்லது மில்க ஹீட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம என்ன சப்ளை பண்ணணும்? ஹீட் அப்படிங்கிறத சப்ளை பண்ணணும் இல்லையா? வெப்பத்தை கொடுக்கும் பொழுது அது வாட்டரோ அல்லது மில்கோ ஏதோ ஒண்ணு ஹீட் ஆகும். நார்மலா இருக்கக்கூடிய கோல்டு வாட்டர் ஹாட் வாட்டரா மாறணும் அப்படின்னு சொன்னா they need some heat energy. ஓகே, இப்போ ரைஸ்ங்கிறது ரா ரைஸ் பாயில்டு ரைஸா மாறணும் அப்படின்னு சொன்னா they absorb some heat energy from the stove. நம்ம ஏதோ அடுப்புல சாதாரணமா அரிசியை நம்ம என்ன பண்றோம்? எடுத்து தண்ணி ஆட் பண்ணி வச்சாதான் அது நமக்கு ரைஸா மாறும் இல்லையா? அப்ப அந்த இடத்துல நம்ம வெப்ப ஆற்றல் அப்படிங்கிறத கொடுக்கிறோம். இந்த வெப்ப ஆற்றல் மாறுபாடு எப்படியெல்லாம் இருக்கும்னுங்கிறது தான் அந்த பொருளுடைய நிறையோ தன்மையோ அல்லது டெம்பரேச்சர். அப்ப ஒரு பொருளாகப்பட்டது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் தன்னை மாற்றிக்கொள்ளும். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், 100 டிகிரி சென்டிகிரேட் அடுப்புல பாயில் பண்றதுக்கு வாட்டரை வச்ச அடுத்த செகண்ட் அது ஹீட் ஆயிடுமா? கண்டிப்பா ஆகாது. ஃபர்ஸ்ட் திங், இங்க பேஸ்ல லோவர் லெவல்ல இருக்கக்கூடிய தண்ணியாகப்பட்டது சூடாகும். அதுக்கப்புறம் அது ரொட்டேட் ஆகி மேல வரும். மேல இருக்கக்கூடிய தண்ணியாகப்பட்டது அந்த நீர் மூலக்கூறுகள் கீழே ரொட்டேட் ஆகி வரும். அந்த மாதிரி வரும்பொழுது ஒரு ஸ்டேஜ்ல அந்த தண்ணி முழுவதும் ஹீட் ஆகி நமக்கு என்னவா மாறும்? இந்த இடத்துல பபிள்ஸ், நீர் நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும், ஆவியாக மாறும். அப்போ அந்த நிலை வருவதற்கு என்ன வேணும் நமக்கு? ஹீட் எனர்ஜி, வெப்ப ஆற்றல் அந்த அளவு சப்ளை பண்ணாதான் நமக்கு தண்ணி ஆவியாக மாறும். சோ அந்த ஒரு தன்மையை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? தட் நேச்சர் இஸ் நோன் ஆஸ் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். அந்த எவ்வளவு வெப்ப ஆற்றல் தேவைப்படுகின்றதோ அதுதான் அந்த பொருளினுடைய வெப்ப ஏற்பு திறன். ஒவ்வொரு பொருளுக்கு ஒவ்வொரு மாதிரியான வெப்ப ஏற்பு திறன் மாறுபாடு அப்படிங்கிறது மாறும். இப்போ மரத்தை ஹீட் பண்ணா எவ்வளவு நேரம் ஆகும்? ஸ்டீல ஹீட் பண்ணா எவ்வளவு நேரம் ஆகும்? அயன் மெட்டீரியலை ஹீட் பண்றோம். இது மாதிரி ஒவ்வொரு பொருளை நாம் வெப்பப்படுத்துவதற்கு அதற்குன்னு ஒரு வெப்ப ஏற்பு திறன் இருக்கும். அப்பதான் அது என்ன ஆகும்? ஹீட் ஆகும். பேப்பர் அடுத்த செகண்ட் எரிஞ்சிரும், அடுப்புல வச்சது எரிஞ்சிரும். பிளாஸ்டிக் மெட்டீரியல் இமீடியட்டா மெல்ட் ஆயிடும்.
ஒரு எவர் சில்வர் கரண்டி எடுத்து அடுப்புல வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? ஒண்ணுமே இல்லை, அப்படியே இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நார்மலா இருக்கக்கூடிய எவர் சில்வர் அந்த ரெட் கலர்ல சேஞ்ச் ஆகும். அப்போ அந்த ஹீட்டை என்ன பண்ணுது, அது அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கறத நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அதற்கென்று ஒரு ஏற்பு திறன் இருக்கும். ஒரு பொருள் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் உயர்த்துவதற்கு தேவையான அளவை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஹீட் கெப்பாசிட்டி, வெப்ப ஏற்பு திறன். அந்த பொருளினுடைய வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதனுடைய அழகு என்னன்னு கேட்டா சி அப்படிங்கிற லெட்டர். ஓகே, ஹீட் கெப்பாசிட்டி, வெப்ப ஏற்பு திறனை எந்த லெட்டரால நம்ம குறிக்கிறோம்? சிம்பிள்னா சி. அப்ப ஹீட் கெப்பாசிட்டிய நம்ம கால்குலேட் பண்ணணும்னா அதற்குண்டான ஃபார்முலா அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரிக்வயர்ட் பை ரைஸ் இன் டெம்பரேச்சர். ஓகே, எவ்வளவு வெப்பத்தை நம்ம எந்த அளவுக்கு அது உயர்வதற்கு வெப்பம் தேவைப்படுகிறதோ, தேவைப்படக்கூடிய வெப்ப ஆற்றலினுடைய அளவு டிவைடட் வெப்பநிலை உயர்வு. ஓகே, ஹீட் கெப்பாசிட்டி, அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்டு, எவ்வளவு வெப்ப ஆற்றல் அந்த பொருளை நமக்கு மாற்றுவதற்கு தேவைப்படுகின்றதோ அததான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல? amount of heat energy required, that is Q. என்ன நம்ம கொடுக்கணும் அப்ப? ரைஸ் இன் டெம்பரேச்சர், வெப்பநிலை உயர்வதற்கு. ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை உயர்வதற்கு அதற்கு தேவைப்படக்கூடிய ஆற்றல் டெல்டா டி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, சோ that is C dash is equal to Q by delta T. Heat capacity C. So Cங்கிறத எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்? Q by delta T அப்படின்னு நம்ம சொல்லலாம். So unit of heat capacity is calorie டிகிரி சென்டிகிரேட். ஓகே, கலோரி அல்லது டிகிரி சென்டிகிரேட் நம்ம சொல்லிக்கலாம். எஸ்ஐல நம்ம சொல்றது ஜூல் கெல்வின் -1. எந்த சிஸ்டத்துல? எஸ்ஐ சிஸ்டத்துல நம்ம சொல்லக்கூடியது. ஓகே, சோ இதுதான் ஹீட் கெப்பாசிட்டி. கலோரிமெட்ரி அப்படிங்கிறது ஒரு பொருள் உயர்வதற்கு தேவைப்படக்கூடிய அந்த வெப்ப ஆற்றல் மாறுபாடு இருக்கு இல்லையா? கெமிக்கல் சேஞ்சஸ்க்கு தேவைப்படக்கூடிய வெப்ப ஆற்றலை அளவிடுவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். அந்த ஆற்றலை தான் என்ன சொல்றோம்? கலோரிமெட்ரி அப்படின்னு சொன்னோம். டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா ஒரு பொருள் ஹாட்டாவோ கோல்டாவோ இருக்குங்கிறத நம்ம மெஷர் பண்றது தான். ஸோ அது எந்தெந்த வகையில நம்ம எந்தெந்த ஸ்கேல் யூஸ் பண்றோம்னா செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வின் 3 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்கேல் யூஸ் பண்றோம். அண்ட் தென் யூனிட் ஆஃப் ஹீட், யூனிட் ஆஃப் ஹீட் அப்படிங்கிறது யூஸ்வலா நம்ம சொல்லக்கூடியது கலோரி அப்படிங்கிறது தான். கலோரியினுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தோம். ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது நமக்கு ஒரு பொருளை உயர்த்துவதற்கு தேவைப்படக்கூடிய வெப்ப ஆற்றல். அந்த வெப்ப ஆற்றலை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஹீட் கெப்பாசிட்டி. இட் வில் பி டிஃபர் ஃப்ரம் ஒன் மெட்டீரியல் டு அனதர் மெட்டீரியல். அந்த மெட்டீரியலை பொறுத்து நாம் அதை என்ன பண்ணலாம்? அதனுடைய வெப்ப ஏற்பு திறன் அப்படிங்கிறத நம்ம மாத்தலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது இப்போ இதுல ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற இத டாபிக்ல தான் பாருங்க என்னென்னலாம் கீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. கைனடிக் எனர்ஜி, எக்ஸோதர்மிக் அண்ட் தென் கலோரிமெட்ரி, ஸ்பெசிபிக் ஹீட், எண்டோதர்மிக், இன்சுலேட்டர், மாஸ், கண்டக்ஷன், கன்வெக்ஷன், தெர்மல் கண்டக்டர் அண்ட் வால்யூம். ஸோ இதுக்கு தகுந்த சரியான ஒரு நமக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன பண்றோம்? கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அதை மேட்ச் பண்ணலாம். ஓகேங்களா? சோ கைனடிக் எனர்ஜி அப்படின்னா என்னது? எனர்ஜி அப்படிங்கறத நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா? டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது நிலையா இருக்கிறது, மூவ் ஆறது நமக்கு கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது. எனர்ஜி ஆஃப் மோஷன் இஸ் நோன் ஆஸ்
கைனடிக் எனர்ஜி. ஓகே. அண்ட் தென் கலோரிமெட்ரி அப்படின்னா என்னது? இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? கலோரிமெட்ரியினுடைய கான்செப்ட் என்னது? மெஷர்மெண்ட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ. எந்த அளவுக்கு நமக்கு வெப்பம் அந்த இடத்துல எடுத்துக்குதோ அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் கலோரிமெட்ரி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? சோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது இந்த இடத்துல இன்சுலேட்டர் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இன்சுலேட்டர் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன? அண்ட் தென் கண்டக்ஷன் கன்வெக்ஷன். இன்சுலேட்டர்ங்கிறது நமக்கு வந்துட்டு வெப்பத்தை ஏற்காத ஒரு பொருளை தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் இந்த டேர்முடைய மீனிங் தெரிஞ்சாலே நம்மளால ஈஸியா என்னங்கிறத நம்மள அதை சூஸ் பண்ணிடலாம். என்ன ஆன்சர் அப்படிங்கலாம். ஓகே. சோ இப்போ நம்ம பாக்குறது இதுல கண்டக்ஷன் அப்படின்னு சொன்னா என்னது? வெப்பத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நமக்கு கடத்தக்கூடிய ஒரு நிலைமை. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் ஃப்ரம் ஒன் சப்ஸ்டன்ஸ் டு அனதர் சப்ஸ்டன்ஸ் த்ரூ டைரக்ட் கான்டாக்ட். நேரடியாக வெப்பத்தை கடத்தக்கூடிய அந்த தன்மை தான் நம்ம என்ன சொல்றோம்? கண்டக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. சோ அதே போல எண்டோதெர்மிக் எக்ஸோதெர்மிக். வெப்ப ஏற்பு வெப்ப இழப்பு அப்படின்னு சொல்லுவோம். அததான் நம்ம a process which the system absorb or gain more energy than it lost, that is called as endothermic process. எண்டோதெர்மிக் அப்படின்னு சொன்னா அதுதான் அதனுடைய மீனிங். ஓகே. சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் நமக்கு யூஸ்வலா நான் ஆல்ரெடி பல தடவை சொல்லியிருக்கேன், எந்த ஒரு கொஸ்டின் எந்த ஒரு டெஸ்ட் அப்படின்னு நம்ம எழுதினாலும் நமக்கு எளிதாக ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க கூடிய எல்லா விஷயத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்? அதுல கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும். வேல்யூம் அப்படிங்கிறது என்னதுப்பா? வேல்யூம் அப்படின்னு சொல்றது டெஃபினிட்டி அப்படிங்கிறது அமௌண்ட் ஆஃப் 3D space substance take it uses, that is called as வேல்யூம். லிட்டர்ஸ் சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்கறது தான் நம்ம சொல்றோம். அதுதான் வேல்யூம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. தெர்மல்னா என்னப்பா? ஆக்சுவலா தெர்மல்ங்கிறது வெப்பம், கண்டக்டர் அப்படிங்கிறது நமக்கு மூவ் ஆகக்கூடியது. அப்போ கண்டக்டர்ங்கிறது என்னது? கடத்தக்கூடியது. மெட்டீரியல் விச் thermal energy flow easily, that is called as thermal conductorங்கிறது மெட்டீரியல் through which the thermal energy heat எனர்ஜியை எளிதாக நமக்கு அனுப்பக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறது தான் தெர்மல் கண்டக்டர். ஓகே. சோ எண்டோதெர்மிக் அப்படிங்கறத அப்சார்ப் சொன்னோம். அப்ப எக்ஸோதெர்மிக் அப்படிங்கிறது a process in which the system losses or releases more energy. வெப்பத்தை இழப்பது இல்லையா? அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? எக்ஸோதெர்மிக். ஓகே. சோ இது எல்லாத்தையும் வெப்பத்தை எடுத்துக்கிறத பத்தி எல்லாம் பார்க்கிறோம். சோ அடுத்தது இன்சுலேட்டர்னா என்ன? a substance that traps heat particles to transfer energy easily, that is known as insulator அப்படிங்கிற கான்செப்ட். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மாஸ் அப்படின்னா என்னது? மாஸினுடைய நமக்கு வந்து டெஃபனிஷன் என்ன? அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் அன் ஆப்ஜெக்ட். எந்த அளவுக்கு நிறை அப்படிங்கிறது அந்த பொருளில் இருக்கக்கூடியது. அந்த பொருள்ல எவ்வளவோ நம்ம எந்த யூனிட்டை யூஸ் பண்றோம், கிராமை யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணக்கூடிய அந்த அளவு, அந்த பொருளின்ல எவ்வளவு துகள்கள் இருக்கு அப்படிங்கறது தான் நம்ம நிறை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கண்டக்ஷன் பார்த்தோம். அதே போல கன்வெக்ஷன்னா என்னது? transfer of heat by a circulation or movement of fluid, liquid or gas form, rises or cool. அப்போ கண்டக்ஷன் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லிருக்கோம்? transfer of heat from the substance என்னது? from one to another through direct
கான்டாக்ட். இது ஆனா ஹீட் பை த சர்க்குலேஷன் ஆஃப் மூவ்மெண்ட். ஸோ அந்த கான்செப்ட் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கன்வெக்ஷன் அப்படிங்கிறது. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் பை சர்க்குலேஷன் ஆர் மூவ்மெண்ட் ஆஃப் த ஃப்ளூயிட்ல நமக்கு அந்த இடத்துல வாயுவோ அல்லது கேஸோ நீர்ம நிலையில இருக்கக்கூடிய பொருளையோ நாம் வெப்பப்படுத்துவது தான் கன்வெக்ஷன். ஸ்பெசிபிக் ஹீட் unique to each substance, amount of energy needed rise of 1 gram of substance by 1 degree Celsius, that is specific heat. Okay, specific heat அப்படி கெப்பாசிட்டிங்கிறது தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற அந்த டாபிக். ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டிங்கிறதுனுடைய டெஃபினேஷன் இதுதான். ஓகே, கலோரிமெட்ரினா மெஷர்மெண்ட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ, வேல்யூங்கிறது நமக்கு அமௌண்ட் ஆஃப் 3 ஸ்பேஸ் சப்ஸ்டன்ஸ் டேக் அப் that unit. Kinetic energy na energy of motion. Endothermic process systems na heat absorption, conduction, transfer of heat from substance to another substance. Direct contact, thermal conductor, that is through which thermal energy flow. Convection na circulation of fluids or gases. Exothermics na heat losses. Specific heat ngiradhu unique to substance, amount of energy to needed rise of 1 gram of substance by 1 degree Celsius. Insulator substance traps the heat. Mass amount of matter in an object. Okay, yes, we are selecting the right answer for all the questions. Yes, this activity is related to our டாபிக். நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த டாபிக்னுடைய அதே கான்செப்ட் தான் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம கலோரிமெட்ரினா என்ன வேல்யூ, ஜஸ்ட் நம்ம படிச்சதை அப்படியே ரீகால் பண்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இது இல்லையா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிற டாபிக் மூலம். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்ன டாபிக்ஸ் நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக்ஸ் என்னன்னு கேட்டா கலோரிமெட்ரி. வாட் இஸ் கலோரிமெட்ரி அப்படின்னு பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் அண்ட் தென் யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ஹீட் கெப்பாசிட்டி. ஓகே, ஸோ இந்த ஹீட் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுல நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ வெப்ப ஏற்பு திறனை நமக்கு பயன்படுத்தி நமக்கு சின்ன சின்ன சம் இருக்கு. அதுல ஒரு 1 or 2 சம் நம்ம இப்ப பார்ப்போம். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது என்ன. ஸோ ஹீட் கெப்பாசிட்டியை நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா வெப்ப ஏற்பு திறனை கால்குலேட் பண்றதுக்கு உண்டான ஃபார்முலா C dash is equal to Q by delta T அப்படிங்கிறது தான் ஃபார்முலா இல்லையா? ஸோ தட் இஸ் C dash is equal to Q by delta T. இதுதான் ஃபார்முலா. என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க நமக்கு? So the temperature of metal ball is 30 degree Celsius. When an energy of 3000 joule is supplied, its temperature rises by 40 degree Celsius. Calculate the heat capacity. உலோகத்தினுடைய வெப்பநிலை 30 டிகிரி நமக்கு செல்சியஸ் ஆக இருக்கு. இப்ப 3000 ஜூல் அளவுள்ள வெப்ப ஆற்றல் கொடுக்கும் பொழுதுதான் அது என்னவா மாறும், 30 இருந்து 40 ஆக மாறும். எவ்வளவு வேணும் நமக்கு, 3000 ஜூல் நம்ம சப்ளை பண்ணும் பொழுது. அப்ப வெப்ப ஏற்பு திறன், அப்ப கியூங்கிறது என்ன கொடுத்திருக்காங்க வேல்யூ, 3000 ஜூல் அப்படின்னு நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, இது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வேல்யூ. நம்ம இப்ப ஃபைண்ட் அவுட் பண்றது டெல்டா டி அப்படிங்கிறது என்னவது இப்ப 30 to 40 அப்படிங்கிறது தான் நமக்கு டெல்டா டி. அப்போ இதுல என்ன வேரியேஷன், எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகணும் நமக்கு, 10 டிகிரி செல்சியஸ் இல்லையா? சோ 10 டிகிரி தான் நமக்கு இதுல இன்க்ரீஸ் ஆகணும் இல்ல? அப்போ C dash is equal to 3000 by 10. இதுதான் நம்ம என்ன 3000 10ஆல நம்ம என்ன பண்றோம், டிவைட் பண்ணணும். சோ வகுக்கும் பொழுது ஆன்சர் 300 ஜூல் கெல்வின் பார் -1. 300 தான் இல்லையா? சோ 3000 நம்ம
10ஆல வகுக்கிறோம் அப்படின்னு சொன்னா கிடைக்கிற ஆன்சர் 300. ஸோ அப்ப அந்த மெட்டல் பால்னுடைய ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது என்னன்னா 300 ஜூல் கெல்வின் பார் -1. ஸோ அலகுவீடுகள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சின்ன சம்மும் கொடுத்துருக்காங்க, அதை நீங்களே கூட ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. புக்ல நமக்கு அதுல எக்ஸாம்பிள் சம்மா இருந்தாலும் எகைன் நம்ம அதையும் திருப்பியும் கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். எக்ஸாமினேஷன்ல புக் பேக்ல இருக்கிறதும் வரும் சம்ஸ் as well as எக்ஸாம்பிள் சம்மா கொடுத்துருக்கிறதும் நமக்கு எக்ஸாமினேஷன்ல கேட்பாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இது ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம், இல்ல வீட்ல ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. இருந்ததுன்னு சொன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அண்ட் நெக்ஸ்ட் டாபிக்கை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.